Hello, hi, this is Sanya Pathiban. So, இன்னைக்கு நம்ம SAS Beautyயோட all-in-one radiant foundation natural lightingல பார்க்க போகிறோம். இதில் ஸ்மூத்னிங் ப்ரைமர் இருக்குது. ஸோ உங்களோட அந்த ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ்லேயும் போய் ஃபவுண்டேஷன் செட்டில் ஆகாமல் தடுக்கும். அண்ட் கன்சீலர் இருக்குது. ஸோ உங்களோட ப்ளமிஷஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் அதெல்லாம் வந்து கன்சீல் பண்ண யூஸ் ஆகும். அண்ட் இதில் இன்பில்ட் கரெக்டர் இருக்குது. அது என்னென்னா உங்களோட ஸ்கின் டோனில் ஏதாச்சும் அன்ஈவன் ஸ்கின் இருந்துச்சுன்னா அது கலர் அடாப்டிவ் மினரல்ஸ் வச்சு தானாக அந்த பிக்மெண்ட் வந்து அடாப்ட் ஆயிரும். ஸ்கின் கேர் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹைலூரோனிக் ஆசிட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு டீப் ஹைட்ரேஷன் கொடுக்கும். நியாசினமைட் பிரைட்டன் பண்ணும் ஸ்கின்னை. அண்ட் பெப்டைட்ஸ் இருக்குது. இது வந்து செல்லுலார் லெவலில் உங்களுக்கு வந்து ஸ்கின் ரிப்பேரை வந்து பூஸ்ட் பண்ணும். அண்ட் விட்டமின் இ இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் ஷீல்டுன்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ சன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ த வெரி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா SAS பியூட்டியோட நோ கலர் பவுடர் வச்சு நம்ம போட்ட ஃபவுண்டேஷனை ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த நோ கலர் ஒயிட் பவுடர் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம பேஸ் ஃபவுண்டேஷன் கலரை கொஞ்சம் கூட மாற்றாமல் செட் மட்டும் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது வந்து ஸ்பட்ச் ரெசிஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு செட்டிங் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு கலர்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுவே மிஸ்மேட்சாக இருக்கும். உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஈவனாக இருக்காது. ஒரு இடத்துல ஒரு கலர் இன்னொரு இடத்துல இன்னொரு கலர் மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு மிஸ் ஆப்பும் ஆகாது இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடரில். இப்போ சப்போஸ் கான்டரிங் வந்து க்ரீமில் பண்ணுறீங்க, ப்ளஷ் வந்து லிக்விட் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பவுடர்ஸ் வச்சு செட் பண்ணணும். பியூட்டி நோ கலர் பவுடரில் அண்டர் எனி ஃபவுண்டேஷன் பேஸ் க்ரீம்ஸ் லிக்விட்ஸ் எதாக இருந்தாலும் அந்த கலரை சேஞ்ச் பண்ணாமல் செட் பண்ணி கொடுக்கும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டேப் வாட்டரில் ஸ்ப்ளாஷ் பண்ணி அந்த பவுடர் அண்ட் ஃபவுண்டேஷனை ஒன்றா செட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அப்படியே இதை ட்ரை பண்ண விட்டுடலாம். இல்லைனா ஹேண்டல்டு ஃபேன் இருக்குல்ல, கையில் வச்சுருக்கிற ஃபேன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை வெளியில் அந்த காற்றுல போய் நின்னிங்கன்னா தானாக காஞ்சிரும். ஸோ நீங்கள் காஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட ஃபவுண்டேஷனோட ரேடியன்ஸ் உங்களுக்கு தானாக வந்துடும். வாட்டர் வந்து சப்சைட் ஆனதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனோட அந்த லூமினஸ் அந்த ரேடியன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ட்ராப்லெட்ஸ் பார்க்குறீங்களா, ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடர் எதுவுமே மூவ் ஆகாது. நான் வந்து வெறும் காஜல் அண்ட் ஐப்ரோஸ் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுட்டு கிளம்புறேன் இன்றைக்கி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இது வந்து இட்ஸ் அ வெரி பிக் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ எனக்கு. ஐம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹுடா பியூட்டி. அவங்களோட சின்ன லைக் அவங்க எப்படி மேக்கப் ஆர்டிஸ்டாக சஃபரோவில் ஒர்க் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்படி ஒரு பெரிய பிராண்ட் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். அண்ட் நான் யூஎஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹெல்த் கேர் யூனிட்டில். ஸோ அப்போ வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து 9:30 to 3 வரைக்கும் தான் ஒர்க் டைம். ஸோ ஆஃப்டர் ஒர்க் டைம் வந்து நான் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தேன் ஆஃப்டர் 3 PM. ஸோ அப்போ வந்து எனக்கு என்னென்ன பிடிக்கும், அங்கே என்னென்ன என்னை இன்ஸ்பயர் பண்ணுச்சோ அதெல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் மை ஒர்க் ஷெட்யூல் நான் வந்து அவேதா யூஎஸ்ஏல மேக்கப் கற்றுக்கிட்டேன். மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து கிக்ஸ் நிறையாவே ஃப்ரீலான்சிங் பண்ணியிருக்கேன். அண்ட் CFPAல காஸ்மெட்டிக் சயின்டிஸ்ட்டுக்கு கிராஜுவேட் ஆனேன். அண்ட் ஷேப்பர்ஸ் யூஎஸ்ஏல நான் ஷேப்பர்ஸ் கற்றுக்கிட்டு கார்ட்செட்ஸ் அது ஒரு தனி பேஜ் sarainstyle.sisன்னு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சின்ன பேஷன்ஸ் சின்ன ஆசைகள் வந்து எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் கொண்டு வருது. ஸோ ஐம் ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் பிளஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் கண்டினியூ டு லவ் மீ, bless me and support me. Thank you.